இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு பணம் கட்டணும், 4 அட்ரஸ் கொடுத்து பணம் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணு தான் கொஞ்சம் கராரா இருக்கு. அது பரவாயில்லைங்க, நான் கொடுத்துடுறேன். விஜி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேன்க்கா. ஆமா, உங்களை வசூல காமிச்சிட்டு ரவி எங்க போயிருக்காரு? அவனும் அவங்க அம்மாவும் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அது என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? என்னம்மா பண்றது, பாப்போம். எத்தனையோ இடம் பார்த்தாச்சு, அதுல இதுவும் ஒரு இடம். எதுவும் நடந்தாதானே சொல்ல முடியும். என்ன சார் இவ்வளவு விட்டேத்தியா பேசுறீங்க? நீங்க என்ன பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க? இன்னும் கல்யாணமே ஆகலையேன்னு சலிச்சுக்கிறதுக்கு ரவிக்கு என்ன குறைச்சல்? நல்ல பொண்ணா கிடைப்பா. ரவி மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது அது என்ன சார்? இல்ல, எதுக்கும் ஒரு நேரங்காலம் வர வேண்டாமா, அதான். என் தங்கச்சி விஜி. படிச்சிருக்கியாமா? படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கியா? ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். புது ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவா. ஒண்ணு நினைச்சுக்கலையே. இல்லம்மா. நான் கிளம்புறேம்மா. இருங்க, பணம் கொடுக்கறேன். இந்தாங்க. வரேம்மா. சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, இன்னும் 4 இடத்துக்கு போகணும். இன்னொரு நாளைக்கு வரேன். வரேம்மா. வாங்க. விஜி, ஏன் இப்படி பண்ற? என்னக்கா? நானும் முதல்ல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த நர்மதா, மீனா, ரம்யா எல்லாரும் நல்ல கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் உன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு நிக்கிற. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு அவங்களுக்கு தோணாதா? சாரிக்கா. இப்ப என்னடானா வந்தவர்கிட்ட சரியா பதில் கூட பேசாம நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. ஏன் உன்னையே இப்படி வித்தியாசமா காட்டிக்கிற? சாதாரணமா இரு. மத்தவங்க எல்லாம் உன்னை தப்பா யோசிக்கவோ யோகம் பண்றதுக்கோ நீ இடம் கொடுத்துறாத. விஜி, நீ ஊர்ல இருந்தா கண்டதையெல்லாம் யோசிச்சு உன் மனச போட்டு குழப்பிக்குவேன்னு நினைச்சுதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த. பழசையெல்லாம் மறந்துரு விஜி. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசு, சந்தோஷமா இரு. சரிக்கா.